வணக்கம். காஞ்சிகேதன் பேசுகிறேன். ரொம்ப பிஸிங்க. அதான் இப்போ போடுறேன். இனி பிறந்திருப்பாங்க எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள். வேலை கிடைக்கட்டும். கொஞ்சம் லேட் ஆகிட்டு, கொஞ்சம் நியாயமாக இது கொஞ்சம் நைட்டு இந்த டைமில் 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம பிலேட்டட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடலாமா? ஓகே, பெரியவங்க என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் சின்னவங்கிட்ட சொல்லிடுறோம். ஓகேவா? ரொம்ப பிஸி. அதான் காத்தாலேருந்து ஒரு வீடியோ கூட போடலேன்னு. இப்போ ஒரு இது ஒன்று படிச்சுட்டேன். சரி, அது கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணுறோம். திருக்குறள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? திருவள்ளுவர் எழுந்து உண்மையிலே அந்த திருக்குறளுடைய அதிசயங்களை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லே வரலைங்க. எல்லாம் 1336 எழுதியிருக்காரு. அந்த எல்லா திருக்குறளையும் தமிழ்ன்ற வேர்டு வரவே இல்லை. ஓகேங்களா? அதனால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி திருக்குறள் மொத்த எழுத்து 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. 247 எழுத்து மொத்தம் தமிழில். அதில் 37 எழுத்து எந்த இடத்துலையும் வரல. திருக்குறளில் இடம்பெறும் 2 பூங்களுடைய பெயர் அனிச்சம் அன்று கோலை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம்னு ஒரு பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி அப்படின்னு ஒரு விதை. திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே உயிர் எழுத்து, நம்ம திருக்குறளை பற்றி தமிழ் தாயின்னு சொல்லுவோம், ஔவையார். அந்த ஔவையாருடைய அவர் பயன்படுத்தாத ஒரே உயிர் எழுத்து. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள், பனை அன்று மூங்கில், பனைமரம் அண்ட் மூங்கில் மரம். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்த ஒரே எழுத்து நீ. இந்த ஆனி ஆடின்னு சொல்கிறோன்னா நீ, அது 17 முறை பயன்படுத்தியிருக்கார். திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்திய 2 எழுத்துக்கள், ஒரே ஒரு மட்டும். இந்த ஒரே 1336 திருக்குறளில் ஒரே ஒரு வாட்டி பயன்படுத்தப்பட்ட எழுத்து 2 எதிரான லீ அண்ட் ஞா. ஞான்னு முதல்ல கா ஞா. அந்த திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண் 9. 9 என்ற எழுத்து எந்த இதுலேயும் வரல. திருக்குறள் இதுவரை 26 மொழியில் வெளியிட்டிருக்காங்க. 26 மொழி. ஆங்கிலத்தில் 40 பேர் இதனுடைய பெருமையை பேசியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. எவ்வளோ அதிசயம் பாருங்கள். நம்மளுக்கு தாங்க அந்த திருக்குறளை பற்றி இன்னும் தெரியல. சும்மா நம்ம திருக்குறள்லாம் யாரானா திருவள்ளுவர் யாரானா அந்த கன்னியாகுமரி காமினா தான் ஒன்று. திருக்குறளை பற்றி நம்மளும் தெரிஞ்சுப்போம். தமிழ் எவ்வளோ இனிமையாக இருந்து பாருங்கள். ஓகே, பேசிட்டேன். நல்லா இருந்தால் ஒர்க் பண்ணுங்கள்.